என்னை விட்டு போகாதே. இன்று மணி 11. இன்றும் அலுவலகத்திலிருந்து வர தாமதமாகிவிட்டது. அறையில் நண்பர்கள் யாரும் இல்லை. நைட்ரோ சென்றிருப்பார்கள். படத்திற்கு போய் 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இன்று சீக்கிரம் வந்திருந்தால் நானும் சென்றிருக்கலாம். கிளம்பும் நேரத்தில் மேனேஜர் வந்து வேலையை கொடுத்து விட்டார். இன்று 2வது முறையாக அவனுடன் தகராறு. ஒன்று, இந்த ப்ராஜெக்டிலிருந்து மாற வேண்டும், இல்லை என்றால் கம்பெனியை விட்டு மாற வேண்டும். அப்போதுதான் நிம்மதி. அதற்கு மேலும் இவனிடம் வேலை பார்க்க முடியாது. அவனை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? யாருக்கு தான் என் பேரில் அக்கறை இருக்கிறது? பெற்றோர்களுக்கே அக்கறை இல்லை. அவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நான் ஏன் கல்கத்தாவை விட்டு சென்னை வரப்போகிறேன்? ஜனனியை மணக்க அவர்கள் சம்மதம் சொல்லியிருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அதை தாங்க முடியாமல் தானே கல்கத்தாவிலிருந்து இடமாற்றம் கேட்டு இப்போது சென்னையில் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 2 பாக்கெட் சிகரெட்டில் என் சோகங்களை எல்லாம் மறந்துவிட துடிக்கிறேன். ஜனனி 10ஆம் வகுப்பில் என் பள்ளியில் வந்து சேர்ந்தாள். அவளும் தமிழ்தான். சொந்த ஊர் திருநெல்வேலி. அவள் அப்பாவிற்கு மாற்றலாகி அந்த வருடம்தான் கல்கத்தாவிற்கு வந்தனர். அப்போது முதல் கல்லூரி வரை ஒன்றாகவே படித்தோம். அந்த 7 ஆண்டுகளில் என் செயல்கள் முழுக்க முழுக்க ஜனனியை நோக்கிதான் இருந்தது. நான் கித்தார் வாசிக்க கற்றுக்கொண்டதே அவளால் தான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து ரயிலில் வீடு திரும்பும் போது எதிர் சீட்டில் ஒருவன் கிட்டார் வைத்திருந்தான். ஜனனி, எனக்கு கித்தார் வாசிக்க தெரியுமா என கேட்டாள். அவளுக்காகவே அடுத்த நாளே கிட்டார் வகுப்பில் சேர்ந்து கிட்டார் கற்றுக்கொண்டேன். அதே போல் நான் கிட்டார் வாசிப்பதை நிறுத்தியதற்கு காரணமும் அவள்தான். கல்லூரியில் 3ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு கலை நிகழ்ச்சிக்காக மேடையில் வாசித்தேன். அன்று மாலை ஏதோ காரணத்துக்காக எங்களுக்குள் சண்டை வந்தது. அந்த 6 வருடங்கள் எங்களிடையே விழுந்த முதல் விரிசல். அன்று முடிவு செய்தேன், இனி கிட்டார் வாசிக்கப் போவதில்லை என. இப்படித்தான் பல நேரங்களில் காரணமில்லாத பைத்தியக்காரத்தனமான முடிவுகளை எடுக்கின்றோம். என் மாமா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தான் எனக்கு ரோல் மாடல். ஜனனியை மணக்க என் அப்பா எதிர்ப்பு தெரிவித்தாலும் மாமா பேசி எப்படியாவது எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் நான் இறுதி வருடம் படித்த போது ஹார்ட் அட்டாக்கில் மாமா இறந்து போனார். அதுதான் வாழ்க்கையில் நான் பட்ட முதல் அடி. அவர் இருந்திருந்தால் நான் ஜனனியை பிரிந்திருக்க தேவையில்லை. அடுத்த 6 மாதத்தில் பாட்டியும் இறந்து போனாள். பாட்டி இறந்த 2 மாதங்களில் அப்பாவிடம் எங்கள் காதலை பற்றி சொன்னபோது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜாதி மொழி எல்லாம் ஒன்றுதான். ஆனாலும் அவர் சம்மதிக்க மறுத்துவிட்டார். பெற்ற மகனின் வாழ்க்கையில் அக்கறை இருந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார். எல்லாம் சுயநலவாதிகள் தானே. அவருக்கு விருப்பமான படிப்பு, அவருக்கு விருப்பமான வேலை, இப்போது அவருக்கு விருப்பமான மருமகள் வேண்டும். எல்லாம் அவர் விருப்பம் போல் அமைய வேண்டும். ஜனனியின் வீட்டிலும் எங்கள் காதலை ஒத்துக்கொள்ளவில்லை. என்னை விட அவள் எளிதாக தாங்கிக் கொண்டாள். இதுவரை என் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான தருணங்களும் சோகமான தருணங்களும் ஜனனியால் வந்தவையே. ஒரு முறை பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது மழை வழுக்க நான் மூடியிருந்த ஒரு கடையின் வாசலில் ஒதுங்கினேன். சிறிது நேரத்தில் ஜனனி குடையுடன் வந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் நின்று தன் குடைக்குள் வருமாறு அழைத்தாள். நான் மறுக்க, என்னுடன் குடையில் நனையாமல் வா, இல்லையென்றால் மழை நின்றபின் இருவரும் போவோம் என அவளும் அந்த கூரையின் கீழ் வந்து நின்று விட்டாள். அவளுடன் செல்ல உள்ளுக்குள் ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கத்தில் மழை நிற்கும் வரை அங்கேயே நின்று பேசிவிட்டு கிளம்பினோம். இதுபோல் எத்தனை நினைவுகள். கல்லூரி படிப்பு முடிந்து நான் வேலைக்கு சேர்ந்த அதே தினத்தில் ஜனனிக்கு திருமணம். என்னையும் அழைத்தாள். திருமணத்திற்கு 1 வாரம் முன் போன் செய்து 2 மணி நேரம் அழுதாள். திருமணத்திற்கு நான் செல்லவில்லை. அந்த அளவு என் மனதில் வலுவில்லை. காலம்தான் எவ்வளவு வேகமாக செல்கிறது. அவளுக்கு திருமணம் நடந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது லக்னோவில் இருக்கிறாள். அவள் திருமணத்திற்கு பின் அவளிடம் பேசவே இல்லை. 6 மாதங்களுக்கு முன் அவளாக எப்படியோ என் தொலைபேசி என்னை கண்டுபிடித்து அழைத்தாள். அப்போதும் என்னால் அவளிடம் பேச முடியவில்லை. அவள் நலனை விசாரித்துவிட்டு இனி எனக்கு போன் செய்ய வேண்டாம் என கூறிவிட்டு போனை வைத்தேன். அன்று இரவு அவள் திருமணத்தின் போது அழுததை விட அதிகமாக அழுதேன். அவள் மகனுக்கு 2 வயதாகிவிட்டதாம். அவள் தோழி கீதா சொன்னாள், ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வர வேண்டும் என நினைக்கத்தான் முடிகிறதை தவிர கிளம்புவதற்கு திராணி இல்லை. அவள் மகனுக்கு கார்த்திக் என பெயர் வைத்திருக்கிறாளாம். சினிமாவில் மட்டும்தான் முன்னாள் காதலனின் பெயரை வைப்பார்கள் போல.
என் அப்பா அன்றே என் காதலுக்கு சம்மதம் சொல்லியிருந்தால் இப்போது நடு இரவில் நான் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்க மாட்டேன். நம் விருப்பத்தை என்றைக்கு மதிக்கிறார்கள்? அவர் மேல் எவ்வளவு வெறுப்பாயிருந்தாலும் அவரை மீறவும் மனம் வரவில்லை. கடைசி வரை நம்மேல் அக்கறை கொண்டு நமக்கு நல்லது செய்பவர்கள் யாரும் இல்லை. இப்போது வேறொரு பெண்ணை காதலித்தால் ஒத்துக்கொள்ளவா போகிறார்? அதற்கும் அவரிடம் சண்டை போடத்தான் வேண்டும். நானும் ஜனனியை மறக்க வேண்டும். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவளுடன் ஒப்பிட்டு பார்க்கவே தோன்றுகிறது. முதலில் அதை மாற்ற வேண்டும். மணி 1 இன்னும் நண்பர்கள் படம் முடிந்து வீடு திரும்பவில்லை. விஜய் பைக்கிற்கு ஆர்சி புக் இல்லை. நாளை 10 மணிக்கு மீட்டிங் இருக்கிறது. அதற்கு முன் மேனேஜரிடம் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அளிக்க வேண்டும். இந்த ப்ராஜெக்டை திட்டமிட்டபடி இந்த மாதத்திற்குள் முடித்துவிட்டால் நல்லது. அவனிடம் நல்ல பெயர் கிடைக்கும், ரேட்டிங்கில் உதவும். தூக்க மாத்திரை எங்கே வைத்தேன்?